தாங்கிக் கொள்ள முடியாது. எப்படியாவது இதை பாதியிலேயே விட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனாலும் சிலர் இந்த பயிற்சியை எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தேர்ச்சி பெற்று வெளியே வந்துருவாங்க. இப்படி உலக வேலையை செய்வதற்கே 1 வருடம் பயிற்சி வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு எவ்வளவு பயிற்சி கொடுப்பார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அது யோசேப்பிற்கு 13 ஆண்டு கால கடுமையான பயிற்சியா இருந்தது. எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் 13 ஆண்டு காலம் பயிற்சியா அப்படின்னு கேட்டா இல்ல. அது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற ஊழியத்தை பொறுத்தது. அவருக்கு எப்போது நாம் அவருடைய வேலைக்கு தகுதியானவர்கள் என்று தோன்றுகிறதோ அப்போது அவர் நம்மை உயர்த்துவார். இது வெறும் ஊழியக்காரர்களுக்கு தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? இல்ல, இது எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தும். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற வரைக்கும் நாம என்ன பண்ண வேண்டும்? விசுவாசத்தோடும் பொறுமையோடும் கர்த்தருக்காக மட்டுமே காத்திருக்க வேண்டும். யோசேப்புக்கு கர்த்தர் தந்த தரிசனத்திற்கு எதிராகத்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவன் தன் சூழ்நிலைகளை கண்டு பயப்படவில்லை, கலங்கவில்லை. அவன் தன் உத்தமத்திலே இருந்து விலகவில்லை, சோர்ந்து போய் ஓரிடத்தில் முடங்கி போகவில்லை.